சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா தனது முதல் அதிகாரப்பூர்வ சாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்தவிருக்கிறது. அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து இந்த சாதி வாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என இந்திய அரசாங்கம் நேற்று அறிவித்தது. இந்தியாவில் ஒருவரின் வாழ்க்கை நிலையை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய அம்சமாக சாதி அமைகிறது. உயர் சாதியினர் வேரூன்றிய கலாச்சார சலுகைகளின் பயனாளிகளாகவும், கீழ் சாதியினர் வேரூன்றிய பாகுபாட்டாலும் காலம் காலமாக அவமதிக்கப்படுகின்றனர். சுருக்கமாக சொன்னால், இரு பிரிவுக்கும் இடையே ஒரு கடுமையான ஏற்றத்தாழ்வு உள்ளது. இந்தியாவின் 1.4 பில்லியன் மக்களில் 2 பங்கிற்கும் அதிகமானோர் செயல்பாடு மற்றும் சமூக அந்தஸ்தால் இந்துக்களை பிரிக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டு பழமையான சமூக படிநிலையின் கீழ் மட்டத்தில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மோடி அரசாங்கத்தின் இந்த அறிவிப்புக்கு காங்கிரஸ், திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளன. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆக கடைசியாக 2011ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த கணக்கெடுப்பு 2021இல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கோவிட் பரவலால் அது மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் புதிய கணக்கெடுப்பு எப்போது நடைபெறும் என இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.